திருப்பாவையினுடைய 15வது பாட்டு இந்த பாட்டு. எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்குதியோ சில்லன்றழையேன்மின் நங்கைமீர் போதருகின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் பொந்தாரோ பொந்தார் பொந்தெண்ணிக்குள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடையலோரம்பாவாய். இதில் உள்ள சொற்களினுடைய அமைப்பு, அந்த ரிதம், அந்த எதுகை மோனை, அந்த சந்தநயம், அந்த இலக்கிய சிரிப்பு, ஒரு 2 பெண்களுக்குள்ளே அல்லது ஒரு பெண் கூட்டத்திற்கும் ஒரு பெண்ணுக்கும் நடக்கக்கூடிய அந்த உரையாடல் எவ்வளவும் இந்த பாசுரத்திலே அடங்கி இருக்கிறது. அவ்வளவு சுவையான ஒரு உரையாடலாக இருக்கு. இது ஆழ்வார்களிலே கடைசி ஆழ்வாரை அல்லது அடியார்களிலே கடைசி அடியாரை எழுப்புகின்ற ஒரு பாசுரமாக இந்த பாசுரத்தை ஆண்டாள் வடிவமைத்து தந்திருக்கிறாள். அது ஒரு விஷயம். ஒவ்வொரு பாசுரத்திலையும் ஒரு உயிர் சொல் ஒன்று இருக்கு அப்படி என்பதை நாம் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டு வருகிறோம். அப்ப இந்த பாசுரம் என்பது ஒரு அழகான உயிர் சொல்லை உடைய பாசுரம். அந்த உயிர் சொல் எது என்று சொன்னால் நானேதான் ஆயிடுக, நானேதான் ஆயிடுக, அதுதான் உயிர் சொல். இது ஒரு இறை அடியாருக்கு இருக்க வேண்டிய ஒரு லட்சணம் என்று சொல்லுவார்கள். இந்த உலகத்திலேயே இந்த மாதிரி ஒரு உணர்வு இருந்து விட்டால் உலகத்திலேயே எந்த விதமான சண்டை சச்சரவும் வராது, எந்த தகராறும் வராது. லெட் இட் பி சோ, அப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டு நினைக்கக்கூடிய ஒரு மனம், அதுதான ஆன்மீகத்தினுடைய அடையாளம். ஒரு ஆன்மீகம் படைச்சிருக்கிறாங்க, ஒரு திருப்பாவையை கேட்டிருக்கிறாங்க, ஒரு திருப்பாவை உபன்யாசத்தை கேட்குறாங்க, டெய்லி கோயிலுக்கு போகிறாங்க, டெய்லி இறைவனை வழிபடுகிறார்கள் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இந்த மனப்பான்மை வந்துடணும்னுட்டு அர்த்தம். என்ன மனப்பான்மை வந்துடும்? என் தப்பாவே இருந்துட்டு போண்டுப்பா விடு அப்படின்னுட்டு நம்ம இறங்கி வந்துடணும். ஏன்னா எதுவும் வாரிட்டு போகிறது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு உணர்வை, அதுவும் இவர்கள் சாதுவாக இருக்க வேண்டும். இதுதான் இதில் உயிர் சொல். நானேதான் ஆயிடுக. இந்த கான்வர்சேஷன் ரொம்ப வெளிப்படையாகவே இருக்கு. மற்ற பாசுரங்களிலே பார்த்தோம்னா அந்த கான்வர்சேஷனை நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிறத வெளியே எடுத்து பார்க்கணும். ஆனால் இந்த திருப்பாவையில் இந்த எல்லை இளங்கிளியேங்கிற பாசுரத்தில் ரொம்ப ஆப்வியஸாக ரொம்ப வெளிப்படையாகவே அந்த விஷயங்கள் இருக்கு. ஏன்னா அந்த கான்வர்சேஷன் டயலாக் அதுலேயே வந்துடுது. எல்லே அப்படின்னு கூப்பிட்றா, அந்த உள்ளே இருக்கிற பெண்ணை கூப்பிட்றா, அது மதுரை பாஷை. அது எல்லை இளங்கிளியே, இளங்கிளியே. அந்த இளங்கிளிங்கிற வார்த்தையை வைத்து கொண்டுதான் நிறைவாக இது திருமங்கை ஆழ்வாரை எழுப்புகின்ற பாசுரம் அப்படின்ட்டு நம்முடைய சுவாபதேசத்தில் அவர்கள் நிர்ணயம் செய்து கொடுத்திருக்கிறார்கள். எல்லே இளங்கிளியே இன்னம் புறங்குதிலையோ, இன்னுமா தூங்குற. இந்த இன்னம்ங்கிற வார்த்தையில் இருக்கிற அழகும் அழுத்தமும் நமக்கு தெரியும். இன்னுமா தூங்குறானா இன்னுமா ஏந்திரிக்கலன்னுட்டு அர்த்தம். இது சாதாரணமாக நம்ம வாழ்க்கையில் நம்ம வீட்டில் பசங்க தூங்குனாங்கன்னா அங்கே எழுப்பும்போது 7-8 மணி ஆயிடுச்சு இன்னமா தூங்குற அப்படின்னு கேட்கக்கூடிய வார்த்தை இருக்குது இல்லையா? அந்த மாதிரி மக்களோடு புழக்கமுடைய ஒரு வார்த்தையை எடுத்து இந்த இடத்துல பிரயோகம் செய்கின்றாள். எல்லே இளங்கிளியே. இளங்கிளி அப்படின்னு சொன்னதையே சொல்லுமா கிளிப்பிள்ளை. ஆழ்வார்களெல்லாம் கிளிகளை போல திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லக்கூடியவர்கள். எம்பெருமான் தான் சத்தியம் அப்படிங்கிற வார்த்தையை எந்த ஆழ்வாரால மறுக்க முடியும்? அதனால இவர் இளங்கிளி, கடைசியா வந்த கிளி. அதனால இளங்கிளியே, எல்லே இளங்கிளியே இன்னம் புறங்குதிலையோ, இன்னுமா தூங்குற, இன்னும் புறங்குதியோ. அவ உள்ள என்று கேட்கிறா, இன்னும் உறங்குதியோன்னு சொல்லும் பொழுது அந்த பாவனை எப்படி இருக்குதுன்னா ஒரு சுடுசொல் வீசுவது போல இருக்குதான். ஒரே வார்த்தை தான் பிரயோகம் பண்ணும்போது அதனுடைய அமைப்பு மாறிடும். அந்த வார்த்தைகளை உச்சரிக்கக்கூடிய விதம், அந்த துவனி, அதுதான் முக்கியம். அதுதான் பாவனைன்னு சொல்றது. எண்ணம் புறங்குதியோ அப்படிங்கிறத அவளுக்கு பளிச்சுன்னு ஒரு நெருப்பை பாய்ச்சுற மாதிரி அந்த காதல விழுதான். ஒரு சாஃப்ட் ஸ்போக்கனா இருக்கணும், குத்தலா இருக்கக்கூடாது. சில பேர் ரொம்ப மெல்லிசா தான் பேசுவாங்க, ஆனா மனசுல குத்திடும். அதுக்கு சவுண்டா பேசுறவனே பரவாயில்லைங்கிற மாதிரி நினைக்க தோணும். அப்படி இருக்கக்கூடாது. இந்த இடத்துல ஒரு மரியாதையா பேசணும், யார் மனதும் புண்படாமல் பேச வேண்டும். ஆண்டாள் சொல்லித்தரக்கூடிய பாடம் அது. எந்த தப்பா இருந்தாலும் அதை போய் சார்ஜ் பண்ணாத. போய் நான் கேட்டான் பாரு ஒரு கேள்வி, அத்தோட அவன் தலையை குனிஞ்சிட்டு போயிட்டாங்கிற மாதிரி எல்லாம் ஒரு நெருக்கடியை கொடுக்காத. பிறர் தவறு செய்தாலும் கூட குன்றனைய குற்றம் செய்யணும் குணம் கொள்ளும் இன்று முதலாக என் நெஞ்சேன்னு சொல்றாரு இல்லையா? நம்ம தப்பெல்லாம் இறைவன் எடப்பட்டாருன்னா ஒரு 5 நிமிஷம் நம்மளால இந்த உலகத்துல வாழ முடியுமா? ஏதோ நம்ம தப்பு பண்ணாதவனாட்டம் அடுத்தவன் தப்பு பண்ணதாட்டம் என்ன விசாரிக்க வேண்டியிருக்கு? ஒண்ணுமே கிடையாது.
உரையாசிரியர்கள் சொல்றாங்க, இந்த மனநிலை ஒவ்வொருவனுக்கும் இறைவனை வழிபடுகிறவர்களுக்கு இருக்க வேண்டும். அப்பதான் அவங்க இறைவனை வழிபட்டு இருக்கிறார்கள் என்று அர்த்தம். இது அதாவது ஒரு ஒரு திருப்பாவை என்பது ஒரு விரிவுரை மட்டும் கிடையாது, அது செறிவுரை, நமக்கு தெளிவுபடுத்துகின்ற தெளிவுரை. எதை தெளிவுபடுத்தணும்? நம்முடைய புத்தியை தெளிவுபடுத்தணும். இந்த புத்தியில போய் இந்த தெளிவுரை எட்டவில்லை, அது மனதோடு அதனுடைய இலக்கிய செழுமைகளையும் அதிலே இருக்கக்கூடிய வார்த்தை பிரயோகங்களும் மட்டும் எடுத்துக்கொண்டு ஆகா ஆண்டாள் அபாரமாக பாடியிருக்கிறாள் என்று நினைத்தால் திருப்பாவையினாலே ஒரு பயனும் இல்லை என்று அர்த்தம். அதுதான் திருப்பாவை. எல்லே இளங்கிளியே இன்னம் புறங்குதையோ அவ கேட்கிறா சில்லன்றழை என் மீன். அதாவது கொஞ்சம் சாப்பிட்டா பேசக்கூடாதா? என்ன அப்படி எரிஞ்சு எரிஞ்சு விழுறதுங்க? சிலுக்கு சிலுக்குன்னுட்டு வார்த்தையை போடுறார். அழையேன் மீன் அப்படி அழைக்க கூடாதா? நங்கை மீர் போதருகின்றேன், இதை வந்து விடுகின்றேன். உடனே இவங்களுக்கு கோவம் வந்திருக்கு, ஏந்திருக்கிறதே லேட்டு, இதுல இப்படி ஒரு பேச்சு பேசுகிறாளே என்னவனே, வல்லை நீ வல்லவை, நீ எல்லாம் கெட்டிக்காரிங்கிறது எங்கிறது எதிர கெட்டிக்காரி. உன் கட்டுரைகள் நீ எடுத்து தொடுத்து மடக்கி பேசுறதுல நீ எப்பேற்பட்ட கெட்டிக்காரிங்கிறது எனக்கு தெரியும். வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும். நேத்தே நாங்க பார்க்கலையா? அதுக்கு முந்தா நாள் பார்க்கலையா? நேத்து இன்னைக்குமா நான் உங்களோட பழகுறோம், உனக்கு நல்லாவே தெரியும். பண்டே உன் வாயறிதும். உன்னுடைய வாய் எவ்வளவு நீளங்கிறது நானாதாய் நாவுடையான்னுட்டு போன பாசுரத்துல சொன்னா இல்லையா? பண்டே உன் வாயறிதும். வல்லீர்கள் நீங்களே. ஆமா ஆமா கரெக்டு தான். கடைசியில ஒரு நிலவரத்துக்கு வந்துடுறான். இப்ப என்ன ஆயிடுது? நீதான் ரொம்ப வாயாடின்னு சொல்லும்போது, ஆமா நீங்க எல்லாம் வாயே பேசாதவங்க, ரொம்ப சாதுக்கள், நீதான் வாயாடி, நீ பேச, இப்படி அந்த கான்வர்சேஷன் நீடிச்சுக்கிட்டே போகுது. ஏதாவது ஒரு இடத்துல பிரேக் ஆகணும் இல்லையா? அப்ப சொல்றான், ஓகே நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நானே தான் ஆயிடுக, நானே தான். ஒல்லை நீ போதாய், ஒல்லைன்னா சீக்கிரமா, ஒல்லை நீ போதாய், உனக்கு என்ன வேறுடைய என்ன ரீசன்? ஏன் இந்த மாதிரி மாறி மாறி வந்து நேத்தே வரேன்னு சொல்லிட்டு இப்படி விடிஞ்சும் நீ படுத்துக்கிட்டு இருக்கிறியே? எங்களோட என்ன முரண்பாடு? ஒரு பாகவதர்கிட்ட இன்னொரு பாகவதர் முரண்பாடா இருக்கலாமா? இருக்கக்கூடாதாச்சே. உனக்கு என்ன வேறுடையை? எல்லாரும் போந்தாரா? இப்ப கேட்கறான், எல்லாரும் வந்துட்டாங்களான்னுட்டு. இப்ப இவங்க சும்மா இல்லை, இவங்க அவன் தான் நானே தான் ஆயிடுகன்னு சொல்லிட்டா இல்லையா? உடனே இவங்களும் சும்மா இல்லை, உடனே போந்தா எல்லாரும் வந்துட்டாங்க. ஆனா நீ நம்ப மாட்ட, நீ கேள்வி திருப்பி திருப்பி கேட்ப. அதனால நீயே வா, யூ கவுண்ட், நீயே வந்து எண்ணிக்கோ, பொந்தார் போந்து எண்ணிக்கொள். இப்ப நம்ம யாரை பாட போறோம்? ஓரானை கொன்று ஓரானை காத்தவன் என்று சொல்றோம் இல்லையா? அப்படிப்பட்ட வல்லானை, வல்ல யானை. யானை, யானை என்னாலே ஆண்டாளுக்கு வாரணம் ஆயிரம் சூழ வலம் செய்து நாரணன் என்னட்டு யானை என்ன ஒரு கம்பீரம் இருக்குது இல்லையா? கண்ணனை யானையா வர்ணிக்கிறார். வல்லானை கொன்றானை, வலிமையான அந்த கொலையாபிடம் என்ற யானையை ஒரு தரம் கொண்டா இல்லையா? வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்று அழிக்க. உனக்கு என்ன வேறுடையன்னு கேட்டா இல்லையா? இந்த இடத்துல மாற்றழிக்க ரொம்ப அற்புதமான விஷயம். நம்மை அழிக்க மாட்டான், எதை அழிப்பான்? அவனிடத்திலே இருக்கிற தீய எண்ணங்களை அழிப்பான், அவனிடத்திலே இருக்கிற கெட்ட புத்தியை அழிப்பான், அவனிடத்திலே இருக்கக்கூடிய அகங்காரத்தை அழிப்பான். வல்லானை கொன்றாரை மாற்றாரை, மாற்றாரைங்கிறது மாறுபட்ட கருத்துடையவர்களை. இதிலே ரெண்டு அர்த்தம் இருக்கு. இறைவனோடு மாறுபட்ட கருத்துடையவர்களாயிருந்தால் அவன் விட்டு விடுவான். ஆனா இறையடியார்களோடு கருத்து வேறுபாடுபட்டால் அவன் அந்த கருத்து வேறுபாட்டை நீக்கிடுவான். வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை. இதெல்லாம் செய்யணும்னா அவர் மாயனாத்தானே இருக்கணும். மாயனை அகடித கடனா சாமர்த்தியம் சொல்றாங்க. அப்படிப்பட்ட எதெல்லாம் செய்ய முடியாதோ அதெல்லாம் செய்யக்கூடியவன் அர்த்தம். மாற்றறிக்க வல்லானை மாயனை பாடேல் வரம்பாவாய் என்று சொல்லி இளங்கிளியான அந்த திருமங்கை ஆழ்வாரை, இந்த உலகத்துக்கே ஒரு ஒளி விளக்காக திகழ்ந்த அந்த திருமங்கை ஆழ்வாரை இந்த பாசுரத்திலே எழுப்புவதாக பெரியவர்கள் நிர்வாகம். அடுத்த பாசுரத்திலே அடுத்த செய்தியை பார்ப்போம்.